கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிற. கொஞ்சம் மானிட்டர் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் மிகவும் நேசிக்கிற, என்னை மிகவும் நேசிக்கிற பாஸ்டர் பென்ஸ் அவர்களோடு இருப்பது பாக்கியமாய் எண்ணுகிறேன். அருமையான பாஸ்டர் அம்மாவையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். உங்கள் மத்தியில் நிற்பது எங்கள் சர்ச்சில் இருக்கிறது போன்ற உணர்வு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் இப்போ சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது 25 இயர்ஸ். அவர் ரொம்ப சீனியர், பெரிய. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எனக்கு கொஞ்சம் மானிட்டர் மட்டும் கொடுக்குறீங்களா? மானிட்டர். கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். கிருபாசன தண்டை ஓடி வந்தே கிருபையாயிரங்கிடுமே, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். தடுமாற்றமில்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. எல்லாரும் கேட்கலாமா? தடுமாற்றமில்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. ஒரு விஷயம் கூட, உம் கிருபை இல்லை என்றால், உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். சொல்லுங்கள். உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். கைகளை உயர்த்தி. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் கிருபையால் நிறைத்திடுமே. என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திடே, அதை நீ நன்றாய் அறிவீர். என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திடே, அதை நீ நன்றாய் அறிவீர். பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. ரெண்டு கைகளை உயர்த்தி. சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். பாடுங்க. சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே. சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தியவாறு, இன்னும் தேவை, இன்னும் தேவை
தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை, கேளுங்க, இன்னும் தேவை அப்பா, இன்னும் தேவை. We need your grace. இன்னும் 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 தேவைப்பா, இன்னும் தேவை. அப்படியே சொல்லுங்க, உன் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, உன் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவி. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உன் கிருபை இல்லை என்றால் அதை நீ நன்றாய் அறிவி. தடுமாற்றம் இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உன் கிருபையால் நீரை தீடுமே. தடுமாற்றம் இல்லாமல் உன் கிருபையால். இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை. Glory, இன்னும் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. வர்ஷிப் பண்ணுங்க. ஒரேலே மாத்தரோ ஷேகரே மாம்ராச்சனரா. Glory, Jesus. Halamatana mamara hantane. Glory, hallelujah, hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு. Yes, Master. Rele matoro shetere. Amen. Hallelujah. இன்னும் தேவை கிரு. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக. இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம், வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். யாக்கோபு 5வது அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல, ஒன்று பண்ணலாமா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏன்னா நம்மை போலன்னு சொல்லியிருக்கு, அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்தே வாசிக்கலாம். கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ணி எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில் இங்கு பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தை எலியாவின் ஜெபம். உள்ள வரும்போதே பாஸ்டரும் எலியாவை பற்றி தான் பேசிட்டே இருக்கிறாங்க. எலியாவை கர்த்தர் காகத்தை கொண்டு போஷித்தது. கர்த்தர் அதே செய்தியை அப்படி தொடர்ந்து பேச போறார்.
ஆமென். ஆட்கள் தான் மாறி மாறி நிற்போம், ஆவியானவர் ஒருவரே. கர்த்தர் நல்லவர். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். நாம எலியாவை போல ஜெபம் பண்றோமா? நான் அப்படி கேட்டுட்டே இருப்பேன். அல்லேலூயா. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன். நாமும் எலியாவை போல ஜெபிக்கிற மனிதன் அப்படி மாறணும். இப்ப நம்மை போல பாடுள்ள மனிதனால வானத்தை அடைக்கவும் முடிகிறது, வானத்தை திறக்கவும் முடிகிறது. Glory. ஒரு என்னை போல ஒரு மனுஷனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தை திறக்கிறது, வானத்தை அடைக்கிறது வேற, அவர் தேவன். ஆனா என்னை போல ஒரு மனிதன் நினைச்சா வானத்தை அடைக்கிறார், நினைச்சா வானத்தை திறக்கிறார். ஆண்டவரே, இது எலியாவுக்கு மட்டுமா சாத்தியம்? இல்ல. கர்த்தர் தம்மோடு இருக்கிறவர்களை பார்த்து சொன்னார், பூமியிலே நீங்கள் கட்டப்படுகிறவைகள் எவைகளோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்படும். பூமியிலே நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு சாத்தியம், நமக்கு சாத்தியம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். எலியாவின் அறிமுகம் நமக்கு நன்றாய் தெரியும். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாபுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார் எலியா. வந்து நின்று சொல்லுகிறார், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்கிறான். இந்த ஜெபிக்கிறவனுடைய அடையாளமே என்ன தெரியுமாங்க? அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். கர்த்தருக்கு முன்பாக. அதாவது எலியா தன்னை எப்படியெல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கலாம். நான் வரம் பெற்றவன், நான் இப்படி செய்தவன். இல்ல இல்ல, நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறவன். கர்த்தருக்கு முன்பாய் நிற்பவன் என்பதின் அதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு தன்னை மறைக்காதவன், கர்த்தரை தேட வைக்காதவன். ஏதேன் தோட்டத்திலேயே கர்த்தரை ஆதாம் தேட வைக்கிறான். ஆதாமே, நீ எங்க இருக்கிற? தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறான், ஆனா பார்வையில் இல்லை. சர்ச்சுக்குள்ளதான் இருப்போம், ஆனா கர்த்தர் தேடிட்டே இருப்பார் நம்மள. சில பிள்ளைங்களை பார்த்திருக்கீங்களா? கூட்டத்தில் காணாம போவாங்க, உள்ளதான் இருப்பாங்க, ஆனா பெற்றோர் தேடிட்டே இருப்பாங்க. ஏதேனுக்குள்ளேயே எங்க ஒரு விசை காணாமல் போன ஆடை போல இருந்தோம், தேடி வந்தார். அதே அதிகாரத்துல தான் ஒரு பையன் பிரிந்து போறான். தகப்பன் தேடி போகல, நீதான் தேடி வரணும். நான் ஆடா இருந்தேன், என்னை தேடி வந்தார், பார்த்தார், தொட்டார், தூக்குனார், தோல்ல வைத்தார். இதெல்லாம் என்னை பிள்ளையாக்குறதுக்காக செஞ்சது. பிள்ளையாக்கிட்டார். அதுக்கப்புறம் நான் பிரிந்து போனா தகப்பன் என்ன செய்வார்? கதவு ஜன்னலை ஓபன் பண்ணி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நீ திரும்பி வரணும். நீ திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எஸ், தகப்பனுடைய அன்பு உன்னை சேர்க்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அந்த இளையகுமாரன் குறைவுபட்ட போது தகப்பன் தேடி வரவில்லை. இளையகுமாரன் சாப்பாடு இல்லாத போதும் தகப்பன் தேடி வரவில்லை. ஆனா இளையகுமாரனுக்கு வேண்டிய எல்லாமே தகப்பன் வீட்டுல ரெடியா இருக்கு. தேவனுக்கு நாம் நம்மை மறைக்கிறவர்களாய் காணப்படவே கூடாது. வெள்ளிக்கிழமை மட்டும் என்னை காண்பித்து விட்டு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்னை காண்பித்து விட்டு, ஸ்பெஷல் மீட்டிங் வரும்போது மட்டும் என்னை காண்பித்து விட்டு போகிறதல்ல. கர்த்தருக்கு முன்பாய் நிற்பது என்னுடைய அடையாளமாய் இருந்தால் நான் ஆகாபுக்கு முன்னாடி கூட தைரியமா நிற்க முடியும். எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க. ஆகாபுனா யாரு? ஒரு ராஜா. எவ்வளவு பாதுகாப்புக்குள்ள இருப்பார். ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு,
ஏன் நான் சொல்லாம மழை பெய்யாது அப்படி சொல்லணும், எவ்வளவு தைரியம் வேணும். விசுவாச நம்பிக்கையெல்லாம் ரெண்டாவது, இந்த தைரியம் இருக்குல்ல, என்ன தைரியம் இது. இப்போ நம்ம மினிஸ்டர் முன்னாடி நம்ம சிஎம் பிஎம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் இப்படி சொல்லிட்டு வர முடியுமா? நான் சொல்லாம இந்த ஊர்ல ஒண்ணுமே நடக்காது. திருப்பி விடுவாங்களா நம்மள? அதுதான் நம்முடைய கடைசி வாக்கா இருக்கும். ஆமா, அன்னைக்கு அப்படி எத்தனை பேர் சுத்தி கண்ணோட நிப்பாங்க. அன்னைக்கு கண்ணு கிடையாது, கத்தி வாளோட நிப்பாங்க. எலியா தலை போற மேட்ரு இது. எங்க இருந்துங்க இந்த தைரியம் வருது? இந்த தேவனுக்கு முன்பாய் நிற்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கை ஆயிட்டு வைங்களா, இல்லாத தைரியம் உள்ள வந்துடும். சோதோமின் ராஜா கிட்ட ஆபிரகாமுக்கு நோ சொல்ற தைரியம் இருந்துச்சு. சோதோமின் ராஜா வாரார், நோ வேண்டாம், அப்படி நோ சொல்றதுக்கு தைரியம் வேணும். நமக்கு எவ்வளவு சொந்தங்கள்ட்ட நோ சொல்ல முடியாம தவிக்கிறோம்ல. அதனாலதான் கைகள் ஏசாவின் கைகளும் சத்தம் யாக்கோபின் சத்தமாய் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்க வரும்போது அவருடையவர்களா இருக்கிறோம் வெளி. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நமக்கு நோ சொல்ல முடியல. நோ சொல்றதுக்கு தைரியம் வேணும். கர்த்தருக்கு முன்பாய் தாவீது சொல்ல, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த தாவீதுக்கு கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்கிற தைரியம் கிடைக்குது. மீதியானியருக்கு பயந்து கோதுமைய மீதியானியர் வர்றதுக்கு முன்னாடி ஆலையில கூட அவர் போரடிக்கல. ஆலையில போரடித்தா தெரிஞ்சிடும். யூசுவலா ஆலையில தான் போரடிப்பாங்க. இவர் ஆலைக்கு பக்கத்துல, சர்ச்சில் ஜோம் பண்ணா தெரிஞ்சிடும் சொல்லி சர்ச்சு பக்கத்துல இருந்து ஜோம் பண்றது. அப்படிப்பட்ட கிதியோன் கொஞ்ச நேரம் கர்த்தரோட பேசினான், அவ்வளவுதான். அடுத்த அதிகாரத்துல சத்தம் போடுகிறான். என்ன சத்தம் போடுறான் தெரியுமா? எல்லாரும் கேட்க சொல்லு, கர்த்தரின் பட்டயம் தான் கிதியோனின் பட்டயம் சொல்லு. எங்க இருந்துங்க இந்த தைரியம் வருது? இதுதான் தேவனுக்கு முன்பாய் நிற்க நிற்க நமக்குள்ளே அந்த தைரியம். அந்த அளவுக்கு நமக்கு தைரியம். ஜெப ஜீவியம் நம்மில் தொய்ந்து போகும்போது நம்மோடு கூட அதோடு கூட எதுவும் தொய்ந்து போகும் தெரியுமா? தைரியம், நம்பிக்கை எல்லாமே தொய்ந்து போயிடும். அது நானா இருந்தாலும் சரிதான். நான் கர்த்தருக்கு முன்பாய் நிற்பதை என் அடையாளமாக்கி கொள்வேன். ஆனால் தைரியமா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் சொல்லும் போது நம்ம திகைக்க மாட்டோம். இப்படி ஒரு வாக்குத்தத்தம் ஒரு வாட்டி நான் படிச்சுட்டு இருக்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர்கிட்ட, நான் ஆண்டவரை தண்ணீரை கடக்க போறேன். நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். ஏன் ஆண்டவர், வேற பாதையே இல்லையா ஆண்டவரே? வேகாதிருப்பாய்ங்கிறது கர்த்தருடைய உண்மை. ஆனா ஏன் அக்கினி? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. இதுதான் நம்முடைய அடையாளமா இருக்கணும். சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்கள் அடையாளம் என்ன? நான் இன்னொருடைய பிள்ளை, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் இப்படிப்பட்டவன். நான் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன். என்னை நான் எப்பொழுதுமே கர்த்தருக்கு காண்பிக்கிறவனாகவே இருக்கிறேன். என்னை நான் எப்பொழுதும் கர்த்தருக்கு காண்பிக்கிறவனாகவே இருக்கிறேன். அப்படிப்பட்டவங்களை தாங்க ஆண்டவருக்கு வேணும். அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவருக்கு தேவை. எப்போதுமே நானாகவே வந்து எப்பொழுதுமே. அதனாலதான் இந்த எலியா ஒரு வாட்டி சூறை செடிக்கு கீழே போய் படுத்திருப்பார். ஆண்டவரால் தாங்க முடியாது. அந்த இடத்துல தூதனை அனுப்பி எழுப்பி, கிளம்பு எலியாவே, உன் அடையாளம் என்ன எலியாவே? என் முன்னாடி வந்து நிக்கிறதானே, ஏன் இப்ப நிக்க முடியல? போத ஆண்டவரே, போத ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக நான் இவ்வளவு நன்மையை வாங்கினதுக்கு அப்புறம் என்னை கொல்ல ஏசபேல் பிளான் பண்ணும்போது ஒருத்தர் கூட என்கிட்ட நிக்கலையே ஆண்டவரே. போத ஆண்டவரே, எனக்கு அந்த அடையாளம்லாம் வேண்டாம் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எலியாவே கிளம்பு. எலியா புறப்பட்டு கர்த்தருடைய பர்வதத்தில் போனதுக்கு அப்புறம் கெபிக்குள்ள போயிருக்கிறார். அவரால் அந்த அடையாளத்தை அவர் திருப்பியும் புதுப்பிக்கிறதுக்கோ அல்லது திருப்பியும் அந்த அடையாளத்தில் அறியப்படுறதுக்கோ அவரால் முடியல. அந்த அளவுக்கு சோர்வு.
ஒரு தேவ பிள்ளைய போல சோர்ந்து போகிற, விசேஷமா ஊழியனா இருக்கிறதுனால சொல்றேன், இந்த ஊழியர்களை மாதிரி சோர்ந்து போற, ஏன்னா அந்த அளவு யார்கிட்ட போய் சொல்ல முடியும், யார்கிட்ட போய் காட்ட முடியும்? ஆனா கர்த்தர் யார் தெரியுமா? எந்த இடத்துல யார் அனுப்பணுமோ, இந்த இடத்துல அவர் நினைச்சிருந்தா காகத்தை அனுப்பி இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல சங்கீதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார், ஆனா ஆபத்துன்னு வரும்போது நானே அவனோடு. என் தேவன் யார் தெரியுமாங்க? ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர். என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சிம்பிளா சொல்றேங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரே ஒருத்தர் தான் உண்டு. நல்லா இருக்கணும். ஆமென். அதனாலதான் கர்த்தர் கொடுக்கிற ப்ராமிஸ், நான் உன் கூட தான் இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். இயேசு கிறிஸ்து முதல்ல ஞானஸ்நானம் கொடுக்கிறார், அதுக்கப்புறம் சீஷர்களை வச்சு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறார். சீஷர்களை வச்சு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சீஷர்கள் தண்ணியில் இறங்கி ஞானஸ்நானம் கொடுப்பாங்க, இயேசு கரையிலேருந்து பார்த்துட்டு இருப்பார். யோவான் 4வது அதிகாரம் படிக்கும்போது தெரியும் நமக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது சொல்றார், நீங்க போய் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுங்க. அப்படி சொல்லும்போது எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண்டவரே, இதுவரை நாங்க ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நீங்க கரையில இருந்தீங்க, இப்போ நீங்க எல்லாமே எப்படி ஆண்டவரை கொடுக்கறதுக்கு? அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இயேசு சொல்றார், இங்க பாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூட தான் இருக்கிறேன். என்ன அதன் அர்த்தம்? பேதுருவே, உன்கிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அனுப்புறேன்ல, அந்த காரியத்தை செய்யும் போது நீ புரிந்து கொள், நான் வேற எங்கேயுமே இல்லை, உன் கூட தான் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன். ஆமென். நேரம் அதிகம் போகிறது. சுருக்கின நேரத்தில் எலியாவின் 3 ஜெபங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த 3ஐயும் நான் முதலாவது சொல்லி விடுகிறேன். 1, கருத்தான ஜெபம், கருத்தான ஜெபம். 2, செப்பனிடப்பட்ட ஜெபம். 3, உத்தரவாத ஜெபம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஜெப ஜீவியம் நமக்கு தேவை. கருத்தான ஜெபம், மீனிங்ஃபுல் பிரேயர். நாம் வாசித்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். அப்போ ஏன் அந்த நம்மை போல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை ஒன்னை கூட விடக்கூடாது. அதன் அர்த்தம் என்னன்னா, இதுல எக்ஸ்கியூஸே கிடையாது. என்னால முடியாது, அவங்களுக்கு தான் முடியுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அடுத்த வார்த்தை கவனிங்க, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நீங்க பழைய ஏற்பாட்டுல எலியா மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணதை எங்கேயாவது பார்க்க முடியுமா? மழை வர்றதுக்கு ஜெபம் பண்ணதை பார்க்க முடியும். ஆனா மழை வராம இருக்கிறதுக்கு எலியா எப்படி ஜெபம் பண்ணாருன்னு பழைய ஏற்பாட்டுல பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் முடியல தெரியுமா? எப்படி பார்க்க முடியும்? அவர் தான் கதவு பூட்டிட்டு ஜெபம் பண்றாரு. இதுதான் அந்தரங்க ஜெபம். அந்தரங்க ஜெபம். இந்த 3 வருஷம் எலியா என்ன பண்ணார் உலகத்துக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? அவர் போய் உட்கார்ந்து இருந்தார், காகம் வந்துச்சு, சாப்பிட்டார். அதுக்கப்புறம் சாரிபாத் வீட்டுக்கு போனார், சாப்பிட்டார். இது மட்டும்தான். ஆனா மக்களுக்கு தெரியாத இன்னொரு பக்கம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அவர் கருத்தாய் ஜெபிக்கிறவராயிருந்தார். நம்முடைய வாழ்க்கையின் அந்த அந்தரங்க ஜீவியத்துல ஜெப ஜீவியம் என்பது ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கணும். இந்த 3 வருஷம் ஜெபித்த எலியாதான் கர்மேல் பர்வதத்தில் நின்று ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கினது. என்னுடைய அந்தரங்கத்திலே ஜெபமே இல்லாம நான் வெளியே வந்து எவ்வளவு சத்தம் போட்டாலும் நோ யூஸ்.
அதனாலதான் இந்த ஜெபத்துக்கு பேர் கருத்தான ஜெபம். எது கருத்தான ஜெபம் தெரியுமா? கேட்கப்படுகிற எல்லா ஜெபமுமே கருத்தான ஜெபம். இந்த 3 வருஷம் நமக்கு தெரிஞ்சது, எலியா சாப்பிட்டு இருந்தார், எலியா கேரி தாற்றண்டையில் ஒளித்திருந்தார், அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போனார், அங்கிருந்து இங்க வந்தார். இல்ல, பைபிள் அழகா ரெக்கார்ட் பண்ணி இருக்கு. அவன் மழை பெய்யாதபடிக்கு. நமக்கு தெரிந்த ஜெபம் எலியாவின் வெளியரங்கமான ஜெபம். கர்மேல் பர்வதத்திலே உச்சியிலே மழை பெய்யும்படி அவன் ஜெபித்த ஜெபம். அப்ப அவனுக்கு நமக்கு தெரியாத ஒரு பிரேயர் லைஃப் எலியாவுக்கு இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறவங்கன்னு வெளியே தெரியுது, அவங்களுக்கு தெரியாத ஒரு ஜெப ஜீவியம் நமக்கு இருக்கணும். இது யாருக்கு இருந்தது என்றால் இயேசுவுக்கு இருந்தது. இது எல்லாருக்கும் தெரியாது, ஆனா சீஷர்களுக்கு மட்டும் தெரியும். எனவேதான் இயேசுவின் இடத்துல வந்து கேட்டாங்க, ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு சொல்லித்தாங்க. அவங்க எல்லாம் ஜெபிக்க தெரியாதவங்களா? எல்லாரும் ஜெபிக்க தெரிஞ்சவங்க தான். ஆனா இவர் சீக்கிரட்டா போய் ஜெபம் பண்றாரு, இருட்டோட இருட்டா எழுந்து போய் ஜெபம் பண்றாரு. இது யாருக்குமே தெரியாது. இரவெல்லாம் ஜெபம் பண்றாரு, இது யாருக்குமே தெரியாது. ஒரு மலையில பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிட்டு போறார். அவங்க 3 பேரும் தூங்குறாங்க, இவர் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் கேட்கிறாங்க, எங்களுக்கும் ஜெபிக்க சொல்லி கொடுங்க ஆண்டவரே. இவங்க பிரேயர் இவ்வளவுதான் அப்படின்னு தெரியுதுல்ல. மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு ஜெப ஜீவியம் நமக்கு இருக்கணும். எனவேதான் இயேசு சொன்னார், நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அறையை போட்டு, அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். நல்ல கவனிங்க, மத்தேயு 6:6 இப்ப நான் சொல்லப்பட்ட வார்த்தை. நான் கதவை அடைக்கும் போது பிதா எங்க இருக்கிறாரா? அந்தரங்கத்தில் இருக்கிறார். அதன் அர்த்தம் என்னன்னா, நான் டோரை க்ளோஸ் பண்ணும்போது ஜெபிக்கணும்னு நான் கதவை அடைச்சிட்டேன்னா அந்த ரூமுக்குள்ள யார் இருக்கிறார்? பிதா இருக்கிறார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நான் கதவை அடைக்கிறது மேட்ரு கிடையாது, அவர் கூட இருக்கிறாராங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்றது தான் மேட்ரு. நான் கதவை அடைச்சா கர்த்தர் என் கூட இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கதவை அடைச்சா அடுத்த 10 நிமிஷத்துல கதவை திறந்து வெளியே வரும். நமக்கு என்ன ஓடாது தெரியுமா? ஜெபம் ஓடாது. இந்த எலியா கேரி தாற்றண்டையில் ஒளித்திருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. அதன் அர்த்தம் என்ன? அவன் மறைந்திருந்தாலும் அவன் யாரோடு இருக்கிறான் தெரியுமா? கர்த்தரோடு இருக்கிறான். இந்த கருத்தான ஜெபம் நான் எதை கன்ஃபார்ம் பண்ணணும் தெரியுமா? கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் உடன் இருக்கிறாரா, நான் அதை உறுதிப்படுத்தணும். நான் உறுதிப்படுத்தாம கதவு போட்டு என்ன யூஸ்? எலியா அதை தான் உறுதிப்படுத்துகிறான். அதற்காக எலியா செய்தது என்ன? பாகாலுக்கு முட்டு மடக்கல்ல, பாகாலை முத்தமிடவில்லை. அவன் தனித்து தான் நிற்கிறான். அவன் அவருடையவனாக தான் எல்லா இடத்திலும் அறியப்படுகிறான். நான் போய் ஜெபிக்க அமரும் போது எனக்கு தெரியும் நான் போய் உக்காந்துட்டேன்னா என் அப்பா என் பக்கத்தில் வந்து உட்காருவா. நான் கண்களை ஏறெடுத்தா கர்த்தர் என்னை நோக்கி பார்ப்பார். நான் கையை உயர்த்தினா கர்த்தர் என் கையை பிடிப்பா. நான் அப்பான்னு கூப்பிட்டா என் பக்கத்துல துணையாய் வந்து நிற்பா. இந்த நிச்சயம் நமக்கு தேவை. இந்த நிச்சயம் இருந்ததுனால தான் எலியா சொல்றார், என் வாக்கின்படியே அன்றி. எல்லாருக்கும் முன்னாடி விசுவாசத்தில் அறிக்கையிட்டவன் யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்தில் போய் 3 வருஷம் பிரேயர் பண்றான். கருத்தான ஜெபம். நானும் இயேசு. பிரியமானவர்களே, இந்த அனுபவம் நமக்கு இருக்கா? நிறைய பேருக்கு பாருங்க, இந்த ஃபேமிலி பிரேயரோட பிரேயர் முடிஞ்சிடும். சிலருக்கு பாருங்க, சர்ச்சில் இந்த பிரேயர் நடக்கும் தெரியுமா, அதோட முடிஞ்சிடும். இதை தாண்டி நாம் ஆராதிக்கிற தேவன் நம் கூடும் போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர். இது பல நேரத்தில் நமக்கு புரிகிறது இல்லை. நான் என் வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போது நான் கதவை அடைக்கிறேன், பிரேயர் பண்றதுக்காக தனியா உட்காரும் போது கர்த்தர் என் கூட. யாக்கோபு எதுக்கப்புறம் அழ ஆரம்பித்தான் தெரியுமா? அவன் பிந்தி தனித்திருக்கும் போது கர்த்தர் அங்க வந்து இருப்பதை அவன் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் அவரோடு போராடினான் இருக்கு. அது வரைக்கும் உட்கார்ந்து தான் இருக்கிறான்.
அவன் பிந்தி தனித்து இருந்தான். அதிகாரம் 32 முதல்ல உட்கார்றான். போய் வந்ததுமே கத்தல்ல உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் வந்து போராட ஆரம்பிக்கிறார். இப்போ அவனும் போராடுறான். என்னை ஆசீர்வதியோ. அதுக்கப்புறம் அழுறான். அதுக்கப்புறம் அவரை கெஞ்சுறான். இதெல்லாம் எதுக்கு அப்புறம் தெரியுமா? அவர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம். என்னைக்குமே நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியுமா? நம்முடைய சீக்ரெட் பார்ட் இருக்குல்ல நம்ம லைஃப்ல, அதுக்குள்ள யாரையுமே விட மாட்டோம். ஆனா அதுக்குள்ள ஜீசஸ் இருக்கணும். அப்படி நம்ம லைஃப் மாறிட்டுன்னா நம்மளாலே வானத்தை அடைக்க முடியும், வானத்தை திறக்க முடியும். ஆமென். நம்முடைய பர்சனல். நான் என் கதவை போட்டு எனக்கு ஒரு காரியம், ஐயோ நீங்க எல்லாம் இப்படி ஜெபம் பண்றீங்க, நீங்க எல்லாம் இப்படிதானே சொல்லப்பட்டிருக்கிறது, அரைக்கதவை அடைத்து தானே ஜெபம் பண்ணணும்னு. ஓகே குட். அரைக்கதவை அடைக்கும் போது உள்ள கர்த்தர் இருக்கிறாரா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடைங்க. எங்க நம்ம ஒருத்தங்களும் ஃபோன் பண்றோம், லைனே கிடைக்காம பேசி என்ன யூஸ்? லைனே கிடைக்கல, நம்பர் இருக்கு, டயல் பண்ணிடுறோம், டிப் டிப் டிப்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க பேசிட்டு இருந்தா என்ன யூஸ்? கருத்தான ஜெபம். நாம் ஜெபிக்கிறதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். பவுல் பாருங்க, தமஸ்குவுக்கு போகிற வழியில கர்த்தர் அவனை சந்திக்கிறான். அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு? நீ தமஸ்குவுக்கு போ, அங்க நான் உனக்கு சொல்றேங்கிறார். அவன் தமஸ்குவுக்கு போறான். 3 நாள் சாப்பிடாம இருந்தான் பைபிள்ல இருக்கு. இப்பொழுது கர்த்தர் அனனியா கிட்ட பேசுறார். பேசும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? அப்போஸ்தலர் 9:11 அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். Glory. அவன் ஜெபிக்கிறது அவன் யார்கிட்டையும் சொல்லல, ஆனா கர்த்தர் அதை சொல்றார் பாருங்க. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். எனவேதான் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல எலியா சொல்லவே இல்லை, நான் 3 வருஷம் ரொம்ப கருத்தா ஜெபம் பண்ண சொல்லவே இல்லை. ஆனா கர்த்தர் அதை எழுதி வைத்தார். யாக்கோபை கொண்டு எழுதும் போது எழுதி வைத்தார். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க எலியா 3 வருஷம் கேரி தாட்டடையில் உட்கார்ந்து சாப்பிட்டு, சாரி பார்த்து விதவின் வீட்டில் சாப்பிட்டு, இது மட்டும்தான் இல்ல. இது தெரிந்தது. தெரியாதது என்ன தெரியுமா? அவன் கருத்தாய் ஜெபித்தான். கர்த்தர் ஏன் கேரி தாட்டண்டையிலிருந்து சாரிபாத்து கொண்டு போனார்? இந்த சாரிபாத் ஊர் இருக்குல்ல, இதெல்லாம் இயேசுபேலுடைய ஊர், பக்கத்து ஊர். ஆண்டவர் இந்த கருத்தான ஜெபத்துல, இந்த அந்தரங்க ஜெபத்துல அவர் என்னென்ன செய்ய வைத்தார் தெரியுமா? எல்லா அந்நிய வல்லமைகளையும் டம்மியாக்கிட்டார். தாவீது கோலியாத்தோடு யுத்தம் பண்ணின மேட்டர் மட்டும்தான் நமக்கு தெரியும், ஊருக்கே தெரியும். ஆனா அந்தரங்கத்தில் அவன் சிங்கத்தோடும் கரடியோடும் யுத்தம் பண்ண வைத்தார். சில ஏரியாவுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார், நமக்கு புரியாது. ஆண்டவரே கேரி தாட்டண்டையில் போய் ஒளித்து கொண்டிரு. ஆண்டவரே இங்க ஒரு டீ கடை கூட கிடையாது. ஆண்டவரே இங்க என்ன இங்க கொண்டு வச்சிருக்கிறீங்க? கர்த்தர் தான் கொண்டு வந்தார் என்றால் போஷிக்கிறதுக்கு காகத்தை கர்த்தர் அனுப்புவார். நாம ஆரம்பத்தில் கேட்டோமே, காகம் வந்து அப்பம் தரோன்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா? காகம் வந்தாலே இருக்கிறத பின்னாடி எடுத்து வைப்போம். ஏன்னா அது நம்ம சின்ன வயசுல சொல்லி தந்த ஸ்டோரி என்ன? ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு காகம் வந்துச்சு. 5 ரூபாய் கொடுத்து 2 வடை வாங்கிட்டு போச்சா? இல்ல, இருக்கிற வடைய. இதுதான் நமக்கு ஊரு சொல்லி கொடுத்தது. ஆனா பைபிள் சொல்லி கொடுக்குது, பட்சிக்கிறவனிடத்துல இருந்து பட்சணத்தை நான் உனக்கு கொடுப்பேன். கேரி தாட்டண்டையில போய் எலியா நீங்க இருக்க காரணம் என்ன? இல்ல இங்கதான் காகம் வந்துச்சு. இல்ல இங்கதான் கர்த்தர் இருக்க சொன்னார். ஆண்டவர் இன்னைக்கும் காகத்தை கொண்டு போஷிக்கிறவர். எங்க அப்பா ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில், எங்க அப்பா தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அந்த சீசன்ல அதே போல் அநேகரை ஆண்டவர் வந்து பிரித்தெடுத்தார். இப்போ எங்க அப்பாவுக்கு பைபிள் காலேஜில் படித்த ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. அவரும் இதே போல நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர், தேவனை ஏற்றுக்கொண்டதுனால வெளியேற்றப்பட்டார். அப்போ ஒரு நாள் காலையில் அவருக்கு ரொம்ப பசியில் வந்து ஒரு பேக்கரி பக்கம் நடந்து போகிறார். நடந்து போகும்போது அப்போ தான் சுட சுட பன்னு இருக்குல்ல, பன்னை வந்து பேக் பண்ணி நேராக கொண்டு வைக்கிறாங்க.
இந்த சுட சுட கொண்டு வைக்கும்போது நல்ல வாசனை இருக்கும். இவருக்கு பசி வேற, கையில் காசே கிடையாது. அந்த பேக்கரி கிட்ட போகும்போது அந்த வாசனை அவர் அப்படி நிற்க வைக்கிது. அவர் நின்று இப்படி வச்சுட்டு இருக்கு. அட்லீஸ்ட் அந்த ஸ்மெல்லையாவது அப்படியாவது நம்ம கொஞ்சம் வயிறு நிறைக்கலாம். அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரம் அப்படி நின்று அப்படி இருக்கும்போது ஹோட்டல் ஓனர் பார்த்துட்டு கண்ணா பின்னாடி திட்டார். இருந்து மோப்பம் பிடிக்கிறத பாரு, கிளம்பு காலையிலேன்னு சொல்லிட்டு இவரால். ஏன்னா இவர் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஆண்டவர் நிமித்தம் ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சங்கடத்தில், ஆண்டவரே நான் திருடெல்லாம் ஒன்றும் செய்யலையே ஆண்டவரே, ஒரு பண்ணு எனக்கு வாங்க முடியல, கொஞ்சம் அந்த வாசனை கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி நின்னேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அப்படி போயிட்டு இருக்கும்போது தலையில் ஒன்று விழுது. எம்மான்னு சொல்லி கை வைக்கிறாரு. பார்த்தா பன்னு. இப்படி மேலே பார்த்தா ஒரு காக்கா. இந்த ஓனரு இவரை திட்டிட்டு இருக்கும்போது ஒரு காகம் ஓடி ட்ரேல இருந்து ஒரு பண்ணை தூக்கிட்டு அது போகும்போது இந்த ஓனர் என்ன பண்றாருன்னா காக்காவை விரட்டுறார். விரட்டுனதும் பயந்து காக்கா என்ன பண்ணுதுன்னா பண்ணை கீழே போட்டுட்டு போயிட்டு இவர் பண்ணை எடுத்துட்டு, ஆண்டவரை நீர் எலியாவை மட்டுமல்ல என்னையும் போஷிக்கிற தேவன். அதுக்காக டெய்லி காலையில் கதவை திறந்து காக்காவே அப்படி பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்ம பிரச்சனை என்னன்னா, ஒரு நாள் 2 நாள் காகம் அப்பம் கொண்டு வந்தா அடுத்த நாளே காகத்துக்கு நம்பரை வாங்கி சேவ் பண்ணி வைப்போம். என் ஆண்டவர்கிட்ட இதே போல நிறைய காகங்கள் உண்டு. ஆமே, என் ஆண்டவர்கிட்ட நிறைய காகம் நமக்கு தெரியாது. ஆண்டவர் எலியாவை போஷித்து சாப்பிட வச்சு ஜோம் பண்ண வச்சா. வெறும் ஜோம் பண்ண வைக்கிறது, ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆற்று தண்ணீர் வற்றினதுன்னு இருக்கு. அந்த எந்த தண்ணீரை குடித்து வாழ வைக்கிறாரோ அந்த தண்ணீர் வற்றி போகிறதுன்னா நீங்க தானே சொன்னீங்க, இந்த தண்ணியை தான் நீ குடிச்சு. அப்படின்னா நம்ம மைண்ட்ல என்ன செட் பண்ணி வைத்திருப்போம்? அப்ப மழை வரது வர இந்த தண்ணீர் வற்றாது. ஆனா மழை வர்றதுக்கு முன்னாடி வற்றி போய்விட்டது. ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்ல, நீ கிளம்பு, சாரிபாத்துக்கு போ. ஆமே, எலியாவே, காகம் வந்ததுனால தான் நீ இவ்வளவு நாள் சாப்பிட்டல. இனி நீ போனதுனால ஒரு குடும்பம் சாப்பிட போகுது. எலியா எப்படி போயிருப்பார் நினைக்கிறீங்க? இப்படிதான் போயிருப்பார். ஏன்னா ஒரு வீட்டில் விதவைக்கு கட்டளையிட்டேன்னு சொல்றாரு ஆண்டவர். பார்த்தீங்களா எப்படி சொல்லியிருக்கணும்? நானா இருந்தா எப்படி சொல்லியிருப்பேன் எலியாட்ட, எலியாவே அங்கே ஒரு அம்மாவும் பையனும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ போனா கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆண்டவர் அப்படி சொல்லலை, அவளுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் உன்னை போஷிக்க. அப்போ எலியா என்ன நினைச்சிட்டு போயிருப்பார்? பெரிய வீடாக இருக்கும். அப்படி பார்த்தா ஒரு அம்மா அங்கிருந்து 2 விறக பொறுக்கிட்டு இருக்கிறான். நீ போய் எனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வா. இல்லையா, என்கிட்ட கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போறேன். எப்படியும் சாக தானே போற, அதை நீ முதல்ல எனக்கு கொடு. நமக்கு தெரியாது கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்கள். ஆமென். அந்த இடத்துல எலியாவின் நிமித்தம் மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. ஆனா கேரி தாட்டண்டைகளை 3 நாளைக்கு சேர்த்து காகம் கொண்டு வந்து அப்பத்தை போடவில்லை. ஒரு வேளைக்கு தான் வரும், அடுத்த வேளைக்கு அது வந்தாதான் உண்டு. ஆனா சாரிபாத்து வீட்டில் அப்படி கிடையாது. நாளைக்கும் தேவையான எண்ணெய் இருக்கு, பஞ்சகாலம் முழுவதுக்கும் தேவையானது இருக்கு. என் ஆண்டவர் எப்படி வேணாலும் நடத்துவார். உங்களுக்கு இந்த அடுத்த நேரத்துக்கு மட்டும்தான் உங்க கையில இப்போ இருக்கும், அடுத்த நாளுக்கு இருக்காது. ஆனா இப்படி உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க, இப்படிதான் இத்தனை வருஷம் நடத்தினார், குறைவில்லாம நடத்தினாரே. வஸ்திரம் பழசாக விடலையே, செருப்பு பழசாக விடலையே. எங்க நடத்துறது ஆண்டவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது, விஷயமே கிடையாது. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை. 3 அனுபவங்கள் இஸ்ரவேலரை கர்த்தர் நடத்தினார். எகிப்தின் அனுபவம், வனாந்திர அனுபவம், கானானின் அனுபவம். எகிப்தின் அனுபவம் என்ன தெரியுமா? பிரயாசப்படுவாங்க, ஒன்றும் கிடைக்காது. வனாந்திர அனுபவம் என்ன தெரியுமா? அன்னன்னைக்குள்ளது அன்னன்னைக்கு காலையில கிடைக்கும், சேர்த்து வச்சாலும் கெட்டு போயிருது. கானானின் அனுபவம் என்ன தெரியுமாங்க? தலைமுறைக்கு வேண்டியது இருக்கும். உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரா,
இப்போ வனாந்தரத்தில் நடக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நாளைக்கு காணான். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிய கர்த்தர் விடமாட்டார். அப்போ தேவன் நம்மை மறைத்து வைக்கிற காலம் சாதாரணமாக தான் இருக்கும். சாப்பாடுக்கே வழி இல்லாத நிலைமை கூட இருக்கலாம். ஆனா அந்த நாட்களிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா? கருத்தான ஜெபம். எலியா சாப்பாடுக்காக கருத்தாய் ஜெபித்தான், பைபிள் இல்ல. மழை பெய்யாதபடிக்கு. அதன் அர்த்தம் என்ன? அவனுடைய தேவை அதிகம் இருந்தாலும் அவன் கர்த்தருடைய காரியத்துக்காக தான் அதிக நேரம் ஜெபிக்கிறதுக்கு அவன் டைம் ஸ்பெண்ட் பண்றான். ஆண்டவரை, இந்த நேரம் என்ன போஷித்தீரப்பா, அடுத்த வேளைக்கு என்ன செய்யணும் தெரியல, ஒருவேளை அந்த காகம் வரலன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணத்தை உண்போம் என்றும் எண்ணத்தை உடுப்போம் என்றும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். காகத்தை பாருங்கள், அவைகளுக்கு அவைகளின் பிதா அல்ல, உங்கள் பிதா, உன் அப்பா தான் அதையே போஷிக்கிறா. உனக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உண்மையிலே அதாவது தேவை பெருசா இருக்கும்போது நம்ம எதுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, எனக்கு எப்படியாவதுப்பா இந்த இடத்துல, ஐயோ தண்ணீர் உடனே கண்ணை திறந்து பார்க்கும்போது தண்ணீர் இல்லை, அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாய் வட்டி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாய் வற்றி கொண்டு இருக்கும்போது சாரிபாத் வீட்டில் எண்ணெய் வற்ற ஆரம்பித்ததும் சாரிபாத் விதவை அடுத்து சாவுன்னு தீர்மானிச்சுட்டா. ஆனா எலியா அப்படி தீர்மானிக்கல. பாத்தீங்களா? எலியா அப்போ என்னதான் ஜெபம் பண்றாரு தெரியுமா? மழை பெய்யாதபடிக்கு. உண்மையில தண்ணீர் வற்றும் போது, ஆண்டவரே நான் சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிறேன் ஆண்டவரே, என் தீர்மானத்தெல்லாம் வாபஸ் வாங்கிறேன் ஆண்டவரே, எப்படியாவது இந்த மழை பெய்யக்கூடாது, ஜனங்கள் உண்மை அறியட்டும் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகள் நம்ம நிறைய சபையில நிறைய காரியத்துல நம்ம ஈடுபடுத்தி கொள்ள நம்ம தீர்மானம் எடுத்து அர்ப்பணிப்போம். நம்ம லைஃப்ல சில குறைவுகள் வரும், உடனே நம்ம வெளியே வந்துடுவோமே. ஆமே, என்னங்க நீங்க அவ்வளவு இன்வால்வா நீங்க சர்ச்சில் பிரேயர் மினிஸ்ட்ரியில, சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியில, எவ்வளவு மினிஸ்ட்ரியில வாலண்டியரா வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம தேவனை மட்டும் முன்னிறுத்தி நிறைய காரியங்களை செய்ய முன் வந்தீங்க. இப்போ என்னாச்சு? இப்போ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எப்பெல்லாம் நான் இன்வால்வ் ஆகிறேனோ அப்பெல்லாம் ஃபேமிலியில ப்ராப்ளம், அந்த போராட்டம் இந்த போராட்டம், அதனால எதுக்கு பேசாம ஒதுங்கிடுறோமா? இல்ல, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாதபடியாக திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். ஆண்டவர் எலியாவிட்ட சொல்றார், உன்னை போஷிக்கும்படிக்கு நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் சொல்லும் போது, ஆண்டவரே அவ யாரு நான் யாரு? என்கிட்ட இல்லப்ப அவங்கள கொண்டு வந்து கொடுக்க சொல்லணும். எலியா சொல்லல, எலியாவுக்கு தெரியும் என் ஆண்டவர் ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல. எங்க சர்ச்சில் ஒரு பையன், அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்பா இல்லை, ரொம்ப ஒரு பாவப்பட்ட குடும்பம், படிச்சு முடிச்சுட்டான். அவங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க, படிச்சு முடிச்சுட்டான். படிச்சு முடிச்சு வேலைக்கு ட்ரை பண்ண வேலை கிடைக்காது. ஒரு வாட்டி வந்திருந்த அழுறான், எங்க அழுறான். ஒரு இன்டர்வியூக்கு போறான், எல்லாம் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்போடு போறான், கிடைக்கல, வேதனையோடு வந்துட்டான். சில மாதங்கள் கழித்து மீண்டும் சென்னையில் ஒரு இன்டர்வியூ ஆஃபர் வருது. வரான், பாஸ்டர் இது எப்படியாவது கிடைச்சிடணும் பாஸ்டர், எத்தனை இவ்வளவுதான் வேகன்சி இருக்கிற, நிறைய பேர் அப்ளை பண்றாங்க, எங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு தங்கச்சி இருக்கிறா, அம்மாவும் இதுக்கு மேலே அவங்களுக்கு கஷ்டப்பட முடியாது அப்படி சொல்லும்போது, சரிப்பா ஜோம் பண்ணி நாளைக்கு அவன் கிளம்பணும். வரான், ப்ரே பண்ணிட்டு ஈவினிங் ஃபோன் பண்ணுறான், பாஸ்டர் எனக்கு ஏன் பாஸ்டர் இப்படி நடக்குது, ஏன்பா? ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பாஸ்டர், கையில் ஃபேஸ்லெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகிட்டு, எனக்கு ரொம்ப சங்கடம் ஆகிட்டு, இனி எப்படி பாஸ்டர் நான் போவேன், என் முகத்தை என்னாலேயே பார்க்க முடியல. உனக்கு ஃப்ராக்சர் இருக்கான்னு கேட்டேன். இல்லை. உன்னால் ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ட்ராவல் பண்ண முடியும் பாஸ்டர், நீ போ அப்படின்னு. அடுத்த நாள் போகிறான், ஒவ்வொருத்தரையா இன்டர்வியூ எடுத்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இவன் போகிறான், இவன் மேலே கீழே பார்த்தாங்க, என்ன தம்பி ஆச்சு, இப்படி
வர்றதுக்காக ஆயத்தமாகிற சில பொருட்கள்லாம் வாங்க போனேன், விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு. இந்த பெயின்லேயே நீ வந்திருக்கிறியப்பா, உன்னை பார்க்கவே பரிதாபமாக இருக்கு, உன்னை நான் செலக்ட் பண்ணிடுறேன்னு அப்படின்னா. ஆமே, பத்தியா ஒழுங்கா பேருந்தா கேட்குற கொஸ்டினுக்கு இவனுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கா. இவன் நிலவையை பார்த்து ஆண்டவரை பாருங்க, இம்மட்டுமா மிஞ்சி வராது. என் ஆண்டவர் ஒரு பலவீனத்தை அனுமதித்தா கூட அதுல எனக்கு நன்மைதான் இருக்கிறது. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மா போட்டு மேல ஒரு குத்து இருக்குல்ல, அது கூட நன்மைக்கு தான் நடக்கிறது. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. பாடுங்க. அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் ஆமென். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேர். அதின் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேர். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாது. ஓ ஜீசஸ், உங்க கைகள் ரதனலமசரே கூடாததெதுவும் இல்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை, இயேசுவால் கூடா. தண்ணீர் மட்டினாலும், ஒருவேளை காகம் அப்பம் கொண்டு வர தாமதித்தாலும், உங்களை கர்த்தர் எதற்காக ஏற்படுத்தினாரோ அந்த காரியத்தில் உறுதியா இருங்க, உறுதியா இருங்க. அக்கினி 7 மடங்கு அதிகமானாலும் உறுதியை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு ஒன்று நடக்கும்போது வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை கயிறுகளால் கட்டுகிறார்கள். கட்டி அங்க இருந்த பெரிய பலசாலிகள் சிலர் வந்து அவர்களை தூக்கி கொண்டு போட்டார்கள். இதை யார் பார்த்துட்டு இருக்கிறான்னா, நேபுகாத்நேச்சர் பார்த்துட்டு இருக்கிறார். நேபுகாத்நேச்சர் யாருக்கு ராஜா தெரியுமா? இந்த பலசாலிகளுக்கு. இந்த 3 பேருக்கு யார் ராஜா தெரியுமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இங்க என்ன நடந்தது? அக்கினிக்கு முன்னாக 2 கூட்டத்தார், பலசாலிகள், ஆராதிக்கிறவர்கள். அந்த பலசாலிகளை அந்த அக்கினியின் தாக்கம் வந்து தாக்கின போது நேபுகாத்நேச்சரால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் இந்த 3 பேரை அக்கினியில போட்ட போது அங்கே அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர்கள் நடுவிலே வந்து நிற்கிறார். வெளியே இருந்து பார்க்கிற நேபுகாத்நேச்சர் சொல்றான், 4வது ஒரு ஆள் நிக்கிறாருன்னு. உள்ளே இருந்து கூப்பிட்டு கேட்கலாமா, அவர் 4வதா நிக்கிறவர் யாருன்னு? அவங்க சொல்லுவாங்க, 4வது இல்ல, அவர் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட். அதன் அர்த்தம் என்ன? அவர் 4வது ஆளா வந்திருந்தா பாதியாவது கரிஞ்சிருக்கணும். ஆமென். இவர்களுடைய முடி கூட என்ன ஆகலையா? கருகல. அவங்க ட்ரெஸ் ஸ்மெல் பண்ணி பார்க்கறாங்க, அக்னியின் வாசனையே அங்க இல்ல. என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களை சில உபத்திரவத்தின் பாதையில் நடத்துகிறார் என்றால் நீங்க கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே அங்க ஒருத்தர் நிற்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள், நீங்கள் காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஜெபம் தேவன் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். உன்னுடைய தீர்மானத்தை எல்லாம் மாற்றாத. வாழ்க்கையில சில போராட்டங்கள், சில சூழ்நிலைகள் வரும்போது தீர்மானத்தை எல்லாம் மாற்றாத. ஆமென். நீ எதற்காக பிடிக்கப்பட்டாய் என்பதை அறிந்து கொள். உனக்குள்ளே தேவன் கொடுத்த, அதனாலதான் கேட்ட, அந்த ஆதி அன்பு எங்க? ஆதி அன்புல கிரியை செய்யணும். அன்புல கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கர்த்தர் உங்களை இணைத்த சபையில எந்த அளவுக்கு நீங்க இன்வால்வ்டா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க உங்களை விட்டு கொடுக்கிறீங்க. அது நான் இப்படி விட்டு கொடுத்த எங்க வீட்டு ஆற்று தண்ணீர் வற்றுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எலியாவை பார்த்தீங்களா, ஆற்று தண்ணீர் வற்றினதை குறித்து உடனே பிரேயரை மாத்தல. ஆண்டவரே, என்னை இதுக்கு தான் ஜெபம் வச்சிட்டு இருக்கிறீங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. கருத்தான ஜெபம். கர்த்தர் சாட்சி கொடுப்பாருங்க, கர்த்தர் சாட்சி கொடுப்பார். டைம் வரும். நீங்க எத்தனை வருடப்பட்ட தெரியாது. தாவீது, நான் சிங்கத்தை கூட கரடி கூட எல்லாம் சொல்லும் போது யாருமே வகைய வைக்கல. தாவீது சிங்கத்தை கூட கரடி கூட ஃபைட் பண்ண சொன்னது தன் பெருமைக்கல்ல. அதுல என்னை தேவன் காப்பாற்றினார், இதுல காப்பாற்றுவார் என்பதை எல்லாரையும் நம்ப வைப்பதற்காக. ஆனா மூத்த சகோதரன் கூட, ஏய் நீ திமிரு பிடிச்சவன். பாருங்க, ஒரு சாட்சி சொன்னதும் என்ன சொல்லிட்டாங்க? திமிரு பிடிச்சவன். உலகம் 1000 சொல்லும், அதுக்காக நீ சொல்ற சாட்சியை சொல்லாம இருந்துராத. ஆமென். ஒரு நாள் வந்தது, தாவீதே, இனி நீ சொல்லாத தாவீதே, ஜனங்க சொல்லுவாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. நம்முடைய அந்தரங்கத்தில் நம்முடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். இரண்டாவது, செப்பனிடப்பட்ட ஜெபம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே அங்கே தெரியும், அக்கினினால் உத்தரவு அருளுகிற தேவனே தெய்வம் என்ற ஒரு சவால். இப்பொழுது பாகால் தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க, கர்த்தர் சார்பில் எலியா மட்டும் நிற்கிறார். பாகால் தீர்க்கதரிசிகள் காலை முதல் மாலை வரை எவ்வளவோ சத்தமிட்டு பார்க்கிறார்கள், முடியவில்லை. ஒரு நிமிஷம் கவனிங்க, இப்படி ஒரு சேலஞ்சை நமக்கு முன்னாடி வச்சா எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவோம்? நீ ஜோம் பண்ணா தீ வந்துட்டுன்னா நாங்க நம்புறோம் நீ ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். அப்படி ஒருத்தங்க சவால் வைக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணுவோமா? நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஆனா பாகால் தீர்க்கதரிசிகள் அக்செப்ட் பண்ணாங்க. பாத்தீங்களா, நம்ம பல பக்தி வைராக்கியத்தை மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. பாகால் தீர்க்கதரிசி அப்போ அவங்க இவ்வளவு கான்பிடென்டா சொல்றதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பாகால் இருக்குல்ல, பாகால் தான் அக்கினியின் தேவன் என்று அவர்கள் வைத்து வழி. எனவேதான் பாகாலுக்கு தங்கள் மூத்த பிள்ளைகளை தீக்கடக்கம் பண்ணுவார்கள். அக்கினிக்கு ஒரு தேவன், மழைக்கு ஒரு தேவன். அதனாலதான் எலியா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றார். நீ மழைக்கு ஒன்ன வணங்கிட்டு இருக்கிறல, நான் சொல்லாம வராது, ஏன்னா நான் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன். மழையோ அக்கினியோ அதுக்கு கண்ட்ரோல் ஜீவனுள்ள தேவனிடத்துல மட்டும்தான் இருக்கிறது. இப்ப பாகால் தீர்க்கதரிசிகள் அக்செப்ட் பண்றாங்க, அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி அவங்க சத்தம் போடுறாங்க எல்லாம் பப்ளிக்கா. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன தீர்மானம் தெரியும்? அந்நிய அக்னியாவது இறக்கிடலாம், அந்நிய அக்னியாவது இறக்கிடலாங்கிற கான்பிடென்ட்ல அவங்க ஜெபம் பண்றாங்க. ஆனா இறக்க முடியல. ஏன் இறக்க முடியல தெரியுமா? அந்த மலையில ஒரு எலியா நிற்கிறான். உன் அந்தரங்க ஜெப ஜீவியம் கருத்தான ஜெபமா இருந்தா நீங்க இருக்கிற பட்டணத்துல அந்நிய வல்லமைகள் எல்லாமே செயலிழந்து போயிடும். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல இப்படிப்பட்ட எலியாக்கள் தேவை, இப்படிப்பட்ட எலியாக்கள் தேவை. ஆமே. ஆனா என்ன ஒரு பரிதாபம்னா 450 ஈஸ்ட் 1 இப்படிதான் இருக்கு கண்டிஷன். ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எலியாவின் பிரசங்கத்தை கேட்கிறாங்க, ஆனா பதிலுக்கு ஒரு ஆமேன் கூட போடாம கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க பாகால் தீர்க்கதரிசிகள் சொன்னாலும் கேட்பாங்க, எலியா சொன்னாலும் கேட்பாங்க. எலியா பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது. இப்ப அவங்க டர்ன் முடியுது. இப்ப கொஞ்ச நேரம் அந்திபலி நேரம் எலியா வரார். எலியா என்ன செய்தார் தெரியுமா? எல்லாரையும் தம்மிடத்தில் வரவழைக்கிறார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 39வது வசனத்தை பார்த்தீர்களாம். எல்லாரையும் அழைக்கிறார். இந்த வேர்டை கவனிங்க. செப்பனிடப்பட்ட ஜெபம் யாவரோடும் சமாதானம், யாவரோடும் சமாதானம். எல்லாரையும் அழைக்கிறார். இதான் செப்பனிடப்பட்ட ஜெபம். எல்லாரையும் அழைக்கிறார். அடுத்து என்ன செய்கிறார்னா 10-2 பிரிந்து கிடக்கிறது கோத்திரங்கள். 10-2 ரெகோபெயாம் நாட்களிலே அது பிரிய ஆரம்பித்தது. சாலமோன் நாட்களில் இறங்கின அக்கினி அதன் பிறகு இறங்கவே இல்லை. ஏன் இறங்கலைன்னா பிரிந்து கிடக்கிறது. இல்லை என்ன செய்கிறார் பாருங்க, 12 கற்களை எடுத்து வைக்கிறார்.
1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10ஓட வைத்து விட்டு இஸ்ரவேல் என்று சொல்வான் என்று ஆகா பார்த்து கொண்டிருக்கும் போது தள்ளப்பட்ட 11வது கல்லையும் வைக்கிறார், 12வது கல்லையும் வைக்கிறார். இதுதான் செப்பனிட, பலிபீடத்தை செப்பனிடுகிறான். ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்கினான், எலியா பலிபீடத்தை செப்பனிட்டான். முற்பிதாக்கள் உண்டாக்கின பலிபீடங்கள் இன்னைக்கு தகர்ந்து கிடக்கிறது. என கேட்கிற எலியாக்களே, அதை செப்பனிடவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். யாவரோடு சமாதானம். நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருந்தா நீ அதை வச்சுட்டு நீ அதை அங்கேயே வச்சுட்டு போ அப்படிங்கிறா. அதன் அர்த்தம் என்ன? நீ ஒப்புரவாகிட்டு வா, நான் வெயிட் பண்றேன்னு தானே அர்த்தம். நான் வெயிட் பண்றேன் ஆண்டவரே, டைம் ஆயிரும். ஒரு டைம் ஆகாதனா? என்னை விட பிஸி யாருன்னு கேட்கிறார் கர்த்தர். கர்த்தரை விட யாருங்க பிஸி? நம்ம இங்க குட் நைட் சொல்லும் போது அமெரிக்காக்காரன் குட் மார்னிங் ஜீசஸ்மா. ஆமா, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்க விட மாட்டான். அவர்கிட்ட சொல்ல நான் வெயிட் பண்றேங்கிறார். நான் வெயிட். கிதியோன் சொல்றாருல, ஆண்டவரே நான் காணிக்கை எடுத்துட்டு வரதோட வெயிட் பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். மனோவா சொல்றாருல, நான் போய் காணிக்கை எடுத்துட்டு வரதோட வெயிட் பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை தள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லைன்னா இருக்கு. அங்கீகரிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்கிறார். காயினே, இப்ப ஒரு பிரச்சனை இல்லை, நான் வாசப்படியில பாவம் இருக்கு பாரு, அது தூக்கி போட்டுருவான். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இருக்கு. உனக்கு நீ ஒரு நன்மை செய். என்ன ஆண்டவர் நன்மை செய்யணும்? நீ திரும்பி போகும்போது செய்யணும்னு நினைச்சிருக்க பாரு சில காரியம். சர்ச்சுக்கு வரும்போது கழட்டி போட்டுட்டு வர, திருப்பி போகும்போது அதை தூக்கி போடு. அவன் அங்கீகரிக்கிறேன். ஆண்டவர் வெயிட் பண்றார். டைம் ஆச்சுன்னு சொல்லி எலியா அவசரப்படல. எலியாவுக்கு தெரியும், நான் இந்த பலிபீடத்தை செப்பனிடாம எவ்வளவு கத்துனாலும் ஆன்சர் வராது. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, நீங்க பலிபீடத்தை செப்பனிட்டுட்டீங்கன்னா உங்க ஜெபம் சுருக்கமா இருந்தாலே பதில் ஹெவியா இருக்கும். அந்த இடத்துல எலியா வந்து பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி, மேக்சிமம் 42 45 வார்த்தைக்குள்ளதான் சொல்லியிருப்பார். நீங்க வீட்டில் போய் கவுண்ட் பண்ணுங்க, 40லேருந்து 50க்குள்ளதான் வார்த்தைகள் இருக்கும். அதுக்குள்ளவே அக்கினி இறங்கிட்டு, ஆண்டவரை இவ்வளவு ஆண்டவர் நான் எவ்வளவு கத்தியும் அக்கினிக்கு போயிட்டு ஒரு சூடு கூட, கோயம்புத்தூர் சூடு அது வேற, நான் அதை சொல்லல. நான் எவ்வளவு ஆண்டவர், நீ பலிபீடம் செப்பனிடாம. லைன் கிளியரா இல்லைன்னா நம்ம ரொம்ப சத்தம் போட வேண்டியிருக்கும். ஹலோ கேக்குதாமோ, கேட்கலன்னா ஹலோ ஹலோ அப்படியெல்லாம் கேட்காது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஹலோ கேக்குதா, ஹலோ இன்னும் சத்தமா போட்டா டைரக்டாவே கேட்டிருக்கோம். ஆனா லைன் ரொம்ப கிளியர் ஆயிட்டு வைங்களா, ஹலோ அப்படி பேசினாலே கிளியரா கேட்கும். நீ பலிபீடம் செப்பனிட்டுட்டீங்கன்னா, நீங்க இருக்கிறது பூமியிலேயா இருக்கலாம், கர்த்தர் இருக்கிறது பரலோகத்திலேயா இருக்கலாம், ஆனா சிக்னல் கிளீனா இருக்கும். சிக்னல் கிளீனா இருக்கும். அதான் யாவரோடும் சமாதானம். ஒருத்தங்களை மன்னிக்க முடியலையா, ஆண்டவர்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. நம்ம நியாயப்படுத்த கூடாது. ஆண்டவரே, எனக்கு அந்த நபரை மன்னிக்க முடியல, மன்னிக்கிறதுக்கு ஏதோ என்ன மாத்துங்க. உன் பலவீனத்துல எப்பவும் பவுல்கிட்ட சொல்லுவார் அந்த வார்த்தைய. பவுல்கிட்ட எப்போ சொல்லுவார்? முள்ளு குத்தும் போது சொன்னாரா? பவுல் வந்து முள்ளு குத்துறத வந்து சொன்னதுக்கு அப்புறம் சொன்னாரா? 3 முறை ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே இது எனக்கு குத்திட்டே இருக்குது. சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றார். நம்ம சொல்லாததுனால அவருடைய பலன் பூரணமாய் விளங்க மாட்டேங்குது. ஆண்டவரே, சிலர் பண்ணது என்னால் மன்னிக்கவே முடியாதுப்பா, என்னால் மறக்கவே முடியல ஆண்டவரே, என்ன அப்படிதான் ஆண்டவர் டியூன் பண்ணிட்டு இருக்கிறார். சில நபர்கள் நான் செய்தது ஊழியத்தில் ஒரு வந்து நல்லா ஆண்டவருக்குள்ள போயிட்டு இருக்கும்போது சர்ச்சுக்கு ஒருத்தர் வரல. 1 மாசம் கழிச்சு ஒரு நாள் நைட்டு வெளியே நின்று பெல் அடிக்கிறார். நான் பார்க்குறேன், இவரையும் வெளியே நிற்கிறார். பிரதர் உள்ள வாங்க. இல்லை நீங்க வெளியே வாங்க. வெளியே போயாச்சு. வெளியே போனோன்னு என் கையை பிடிச்ச என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? நல்லா தானே இருக்கீங்க. இல்லை என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இல்லை 1 மாசம் ஆச்சு நான் சர்ச்சுக்கு வந்து. ஏன் வரல? இல்லை அது உங்களை பற்றி ஒருத்தங்க சர்ச்சில் உள்ள ஒருத்தங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு வர பிடிக்கல, வரல. அப்புறம் இப்போ ஏன் வந்து மன்னிப்பு கேட்குறீங்க? எனக்கு 1 வாரமாக தூக்கம் வரல. அதுக்கு
நான் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஓடி போய் மன்னிப்பு கேள், அப்போ தான் உனக்கு தூக்கம் வரும், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷம், ஆண்டவர் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த சொன்ன நபர் யார் பிரதர்? இல்லை அது உங்களுக்கு வேண்டாம் பிரதர். இல்லை இருந்தாலும் சொன்னது யாருன்னா நம்ம பாஸ்டர் நம்மளாட்டையா வித்தர். ஏன்னா நான் அவரையும் மன்னிக்கணும்ல. உடனே சொல்லிட்டார், இந்த நபர் சொல்லிட்டார், இப்போ நான் அவரை மன்னிச்சிட்டேன், இவர் சந்தோஷமா போயிட்டாரு, நான் உம்மனு வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனா எப்படி என்னை பத்தி சொல்லலாம்? ஆமே. அதுக்கப்புறம் விட்டுட்டேன். எப்போ இது ரியாக்ட் பண்ணுவேன்னா, அவரை எப்போல்லாம் பார்ப்பேனோ என் ஃபேஸ் மாறும். அது வரைக்கும் 4 பேர்ட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். அந்த நபரை பார்த்ததும் ஃபேஸ், அவர் அங்கே வாராருன்னா இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், போயிடுவேன். ஒரு ஊழியர் கூட்டம் நடக்குது, ஊழியர் கூட்டத்துக்கு போகிறேன், பின்னாடி உட்காந்து இருக்கிறேன். அப்போ நல்லா வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் போய் நல்லா பாட்டு பாடுறேன், என்னால் கனெக்ட் ஆகவே முடியல. அப்போ நமக்கு ஒழுங்காக ஜோம் பண்ண முடியலன்னா முதல்ல நடத்துகிற ஆள் மேலே தான் குத்தத்தை வைப்போம். நடத்துகிற ஆள் சரியில்லையோ இல்லையே, எல்லாரும் தானே வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சேரில் அப்படி உட்காந்து, ஆண்டவர் என்னால் ஏன் ஆண்டவரை கனெக்ட் ஆக முடியல அப்படி கேட்கும்போது, ஆண்டவர் அந்த நபர் அப்படியே கொண்டு வராங்க பாருங்க. அந்த நபர் அப்படி கொண்டு வந்தது என் ஃபேஸ் தேவ சமூகத்தில் இந்த காயினுடைய முகநாடி வேறுபட்டதில்லை, அப்படியே மாறிச்சு. ஆண்டவர் சொன்னார், மன்னிச்சுக்கோ அப்படின்னு. முடியாது ஆண்டவரை. எப்படி ஆண்டவரை? ஆண்டவர் சொன்னார், நீ மன்னிக்கலைன்னா என் பிரசன்னத்தை அனுபவிக்கவே முடியாது. இந்த ப்ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதில் அந்த லைனில் நின்று அனுபவிக்கும் போது என்னால் தாங்கவே முடியல. எப்படி ஆண்டவர் நீங்கள் சொல்கிறீங்க? நான் இருக்கோம் கூட இருக்கிறத நீ அனுபவிக்கணும், நீ மன்னிச்சுதான் ஆகும். இந்த சம்பவம் காலை ஒரு 11 மணிக்கு நடக்குது. மீட்டிங் 2:30க்கு முடியுது. 2 மணி வரை போராடிட்டு இருக்கிறார். லாஸ்ட் செர்மன் முடிஞ்சு பாஸ்டர் வந்து ப்ரேயருக்கு திருப்பி நடத்துகிறாரு. திருப்பி நான் அப்படியே உட்காந்துருக்கேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறார், நான் உன் கூட இருக்கிறத அனுபவிக்க கூடாத அளவுக்கு உனக்கு வைராக்கியம் இருக்காடா அப்படின்னு கேட்டார். ஆண்டவர்கிட்ட ஒன்று, எனக்கு மன்னிக்க மனசே இல்லை ஆண்டவரே, ஆனால் எனக்கு நீங்கள் வேணும், அதுக்காக நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அழுதுட்டேன் பாருங்க. ஒருத்தங்க பின்னாடி வந்து நம்மளை ஹக் பண்ணா எப்படி இருக்கும், அப்படி ஒரு உணர்வு ஆண்டவர் எனக்கு தந்தார். நம்ம பலிபீடத்தை செப்பனிட்டுட்டோன்னு வைங்கள, நம்ம பிள்ளைகளுக்காகலாம் ரொம்ப அழுது ஜெபம் பண்றோமே, பலிபீடம் செப்பனிடாம இந்த கண்ணு ஆக்சுவலாக இதெல்லாம் நம்மளால டைஜஸ்ட் பண்ணவே முடியாதுல்ல. நான் இத்தனை வருஷம் அடித்த கண்ணீருக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும்போது ஐயோ தாங்க முடியாது. என்ன இந்த மைக்கு ரிப்பேர் ஆச்சுன்னா வேற மைக் அல்லது இந்த மைக்கை ரெடி பண்ணிடலாம். ஆனால் நம்ம லைஃப் இல்லைன்னா இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஜெபம் எல்லாம் அர்த்தம் ஆயிட்டுன்னு வைங்களேன், செப்பனிடப்பட்ட ஜெபம் ஆயிட்டுன்னா, அங்கே செப்பனிடப்பட்ட ஜெபத்தினுடைய விளைவு என்ன தெரியுமாங்க? அந்த பட்டணத்தின் ஜனங்கள் எல்லாருமே கர்த்தரே தேவன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. யாக்கோப ஒரு விசை கூட தொட அவன் ஒப்பு கொடுத்தான் பாருங்க, ஏசா மாறிட்டான். நமக்கு சிலது முடியாதுங்க, இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. இயேசுவே சொல்லிட்டார்ல, அவருக்கு தெரியும். ஆனா அதை ஒத்துக்கணும். நம்ம முடியல ஆண்டவரே, இவங்கெல்லாம் பண்ணதெல்லாம் முடியல ஆண்டவரே. ஆமே. கொஞ்சம் ஏன்னா ஸ்டேஜில் நின்று ப்ரீச் பண்றது இல்லை, கொஞ்சம் ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து நம்மளை காயப்படுத்தினாலே சிந்தைகள் மாறிடும். இப்போ எவ்வளவு நம்ம ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில் அப்படி போராட வேண்டி இருக்கும். சில நேரத்தில் மேடையில் நிற்கும் போது அந்த அந்த ஒரு நபரை நம்ம பார்த்துட்டோன்னு வைங்களேன், அப்படியே மாம்சம் ஆவி அங்கே போராடிட்டு இருக்கும். அப்போ ஆண்டவர் எவ்வளவு விடுதலையா ஊழியம் செய்ய வேண்டிய இடத்துல இப்படி ஒரு போராடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களே ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு அந்த நபர் மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட காட்ட வேண்டி இருக்கும். ஆண்டவர் அமைதியா இருந்து செப்பனிடுப்பா. அதான் எலியா எல்லாரையும் கூட்டான். செப்பனிடப்பட்ட ஜெபம். மூன்றாவது உத்தரவாத ஜெபம். என்ன உத்தரவாத ஜெபம்? எலியா எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டு போனார், என் வாக்கின் படியே அன்றி மழை பெய்யாது. ஒரு சத்தியத்தை கேளுங்கள்,
சில சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களை தான் உத்தரவாதம் எடுக்க வைக்கிறார் என்றால், அந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 2 நபர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஒபதியா, நன்மை செய்கிறவன். இன்னொன்று ஆகாப், தீமை செய்கிறவன். நன்மை செய்கிறவனுக்கும் மழை கர்த்தர் உங்க மூலமா தான் கொடுக்க விரும்புகிறார். தீமை செய்கிறவனுக்கும் மழையை கர்த்தர் உங்க மூலமா தான் கொடுக்க விரும்புகிறார். அதாவது நம்மளை துன்பப்படுத்துறாங்க தெரியுமா, அவங்களுக்கும் ஆசீர்வாதமா கர்த்தர் நம்மை தான் வைத்திருப்பார். எலியாவே, இந்த ஆகாபுக்கும் மழை உன் மூலமா தான் வரணும். இந்த ஆகாபா தான் அவ்வளவு பிரச்சனை. ஆனா நீ ஜெபம் பண்ணாதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்வார் 1 ராஜாக்கள் 18:1, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி அப்படிம்பார் ஆண்டவர். அந்த ஆகாபுக்கா? எஸ், அவன் புல்லுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறான்பா. ராஜாவா இருந்தாலும் தேவ பிள்ளைய ஒருத்தன் கஷ்டப்படுத்தினதும் ராஜாவை புல்லுக்காக அலைய விட்டார். பாத்தீங்களா ஆண்டவர்? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். புல்லு எங்கேயாவது அகப்படுமா பாருன்னு சொல்லி ஒபதியாவை ஒரு பக்கத்துல, இவன் இன்னொரு பக்கத்துல அலைஞ்சிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றார், எலியாவை நீ போய் உன்னை காண்பி அப்படின்னு. அலைகிறான் பாரு. எலியாவை அலைய விட்டாரா? இல்ல, காகத்தை தான் தேடி வர வைத்தா இருக்கிற இடத்துல. ஆனா ஆகாப அலைய விட்டார். பாத்தீங்களா? ஆமே, நீங்க அவருக்கு முன்பாய் நிற்கிறவர்களானா உங்களுக்கு ரதம் இல்லாமல் இருக்கலாம், குதிரை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அலைந்து திரிய கர்த்தர் விடவே மாட்டார். ஆண்டவர் ஆகாபுக்கா அவன் மோசமான ஆண்டவர், வேண்டாண்டவர், மழையை வேண்டாண்டவர் அப்படி சொல்லல. ஆண்டவருடைய சில அவர் பண்ண சில பிளான் எல்லாம் பாத்தீங்கன்னா, என்ன ஆண்டவர் இது? ஆமென், க்ளோரி. ஆகாபுக்கும் மழை ஓ மூலமா தான் வரும். ஆண்டவரே, இந்த ஆகாபு இவ்வளவு பண்ணதுக்கு நீங்க அவனை அடிச்சிருக்கணுமா? உன் கையில நான் அவனுக்கான நன்மையை கொடுத்திருக்கிறேன். எலியாவே, எலியா உத்தரவாதம் எடுத்து போகிறான். ரதத்தில் இருந்த ஆகாவுக்கு கேட்காத இரைச்சல் எலியாவின் காதுகள்ல கேட்குது. அவன் உச்சியில ஏறுகிறான். தன் முழங்கால் தன் முட்டில படுமட்டும் தாழ்த்துகிறான். ஒரு விசை தாழ்த்தி ஜெபித்து வேலைக்காரன் சொல்றேன், ஏதாவது தெரியுதா பாரு. ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியாதது எழும்பி வர வேண்டியது தானே? இல்ல, உத்தரவாதம் உள்ள ஜெபம் என்ன தெரியுமா? அடையாளம் காண்பிக்கும் வரைக்கும் அந்த ஜெபத்தை விடவே மாட்டான். அடையாளம் என்பது என்ன? ஒரு கையளவு மேகம். கேட்க வைக்கிறார், காண வைக்கிறார், சுதந்திரிக்க வைக்கிறார். உத்தரவாதம் உள்ள ஜெபம் உங்க குடும்பத்துக்காக, உங்க சபைக்காக. சபையை குறித்து ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்களை உணர்த்துவார்கள். எதுக்கு தெரியுமா? ஜெபிக்கிறதுக்கு. என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள், பாதாள வாசல் இருக்கா, வாசல்கள் இருக்கா, அதன் அர்த்தம் என்ன? எப்பக்கத்திலும் நெருக்கத்தை கொடுக்க பிசாசானவன் முயற்சிப்பான், எப்பக்கத்திலும். ஆனா இது அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டதுனால அது மேற்கொள்ளாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், அப்போ ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனா வாய்க்காது. இதுக்கு அதனாலதான் எலியாவை பார்த்தீங்களா, செப்பனிடும் போது பலிபீடம் அவன் மட்டும்தான் நிற்கிறான். ஆனா செப்பனிடும் போது எல்லாரும் வாங்கன்னு சொன்னதும் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் என்னிடத்தில் வாங்க என்னதும் அதெல்லாம் வர முடியாது, நிக்கல. எல்லாரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் எலியா கல்லெல்லாம் எடுத்து வைக்கிறான். எல்லாத்தையும் ஒன்றை கூட ரிஜெக்ட் பண்ணல. இதான் செப்பனிடப்பட்டவன். நம்முடைய இருதயம் செப்பனிடப்பட்டதா இருக்கும். உத்தரவாதம் எடுப்போம். நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்காக மட்டுமல்ல, நமக்கு தீமை செய்கிறவர்களுக்காக நம்ம உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்போம். உத்தரவாதம் எடுப்போம். யோசேப்பு உத்தரவாதம் எடுத்தான் அல்லவா? ராஜா கிட்ட பேசி, இவங்க தான் என்ன குழியில தூக்கி போட்டாங்க, இவங்களை அப்படியே செய்வோம்னு சொன்னாரா? இல்ல, இவர்கள் என்னுடைய சகோதரர், இவர்கள் கோஷே நாட்டிலே குடியிருக்கட்டுமா? உத்தரவாதம் எடுக்கிறா. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். நாமும் எலியாவை போல கருத்தான ஜெபம், செப்பனிடப்பட்ட ஜெபம், உத்தரவாதம் உள்ள ஜெபம் எடுப்போம். ஹல்லேலூயா. நம்ம இப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கை தொடருமானால்
நம்மை தேவன் எடுக்கும் ஒரு நாள் வரும். அன்று அதுவரை நாம் போர்த்திருந்த சால்வை எடுப்பதற்கான எலிசாக்களை கர்த்தர் இந்த பூமியிலே கொண்டு வந்து நிற்க வைப்பார். நம்முடைய ஓட்டம் பாதியிலே முடியவர் விட மாட்டார். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் ஆமென் இந்த சபைக்கு மட்டுமல்ல, ஆன்லைன் மூலமா இதை அங்கங்க இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை பேசும்படி சிந்தையிலே கொண்டு வந்தார். நம்முடைய ஜெப ஜீவியத்திலே இந்த மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைத்தீ உருவாக்கினீர், சிற்றித்தீ சீர்படுத்தினீர், புடமிட்டு புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் ஆமென். ஒரு விசை எல்லாரும் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் பிரேயர் லைஃப் உங்களுக்கு பிடிக்குதாப்பா? என்னுடைய பிரேயர் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா ஆண்டவரே? என் ஜெபம் கருத்தான ஜெபமா இருக்குதாப்பா? செப்பனிடப்பட்ட ஜெபமா இருக்குதா ஆண்டவரே? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, என்னை மாற்றுங்க. என் பிரேயர் லைஃப்ல ஒரு மாற்றம் வேணும். செப்பனிடப்பட்டு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் உருவாக்குகிறவர் அல்லவா? அவர் உருவாக்குகிறவர் அல்லவா? அவர் உங்களை உருவாக்குகிறவர். குயவன் கையில் களிமண்ணை போல நீங்க என் கையில் இருக்கிறீங்க. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உண்மையாய் ஒப்பு கொடுக்கிற உங்கள் ஜெபங்கள் எல்லாம் கருத்தான ஜெபமாய் மாறப் போகிறது. உங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரப்போகிறது. உங்கள் ஜெபத்தினாலே வானங்கள் திறக்கப்பட போகிறது. கர்த்தர் அப்படியே செய்வாராக. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.